ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு பாத்திரக்கடையிலேருந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப நாள் பழைய ஸ்டாக்கு போல். அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறோன்னு தான் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே இந்த வீடியோல என்ன பார்க்க மாதிரி கருப்பா இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து நாம இட்லி பாத்திரம் பளிச்சுன்னு எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. கொடுத்தவங்க கிட்ட கொடுக்குறோம். இட்லி பானைக்குள்ள டேமேஜ் பாத்திரத்துக்குள்ள எப்படி இருக்கு வந்து நமக்கு சரி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுசா உங்களுக்கு நம்ம பாத்திரத்துல வந்து செய்யறது கிடையாது. பார்க்க போறோம். நம்ம பாத்திரத்துல இட்லி பானை தவிர எல்லாமே செய்வோம். இது ஒரு பெரிய பாத்திர கடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சோடா, வந்து சல்பர்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை கலரில் இருக்கும். இதை தண்ணி ஊற்றி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஆசிட்டுங்க. அந்த சல்பர் வந்து அழுக்கெல்லாம் எடுக்கும். இது வந்து பளிச்சுன்னு காட்டும். பாருங்கள், இப்போ வந்து இந்த இட்லி தட்டை நாம் பளிச்சுன்னு எப்படி மாற்றலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து சோடா எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை தாங்க இது மேலே வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து சல்பர் வந்து இதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறமா பளிச்சுன்னு மாற்றிடுங்க. வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம எண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தாங்க. பணியார குழியிலலாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. இப்போ இந்த எல்லா குழியிலையும் நான் வந்து இந்த சல்பரை வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த சல்பரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியத்தில் உள்ள தேவையில்லாத அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து நான் ஒரு 10 நிமிஷமே இந்த ஒரு தட்டுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு நான் ஸ்பீடாக வச்சு காட்டுறேங்க. 10 நிமிஷத்தில் பாருங்கள். இப்போ வெறும் தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ நான் வந்து ஆசிட் ஊற்றி கழுவ போகிறேங்க. பாருங்கள், மறுபடியும் ரெண்டாவது ஒரு வாட்டி அதே மாதிரி அந்த சல்பரை வச்சு இட்லி தட்டெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நான் கழுவிட போகிறேன். கழுவிட்டு அதே மாதிரி ஆசிட் வச்சு மறுபடியும் கழுவும் போது பாருங்கள், பளிச்சுன்னு மாறிடுச்சு. 2 தட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை நீங்களே பாருங்கங்க. இதே மாதிரி இருந்த இந்த இட்லி தட்டை வந்து நான் இந்த மாதிரி மாற்றிட்டேங்க. இதில் நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு 50 ரூபா தருவாங்க. இந்த 50 ரூபாய்க்கு நான் 2 மணி நேரம் இதை வந்து கஷ்டப்பட்டு இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி பளிச்சுன்னு மாற்றிருக்கேங்க. இப்போ வந்து நான் இட்லி பானையில் இதே மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லி பானை. இது நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து உடனே உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடாது. இதுவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதே மாதிரி அந்த சல்பரில் நம்ம ஊற வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சல்பர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பார்த்தேன். ஆனால் அழுக்கு சரியாக போகலை பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அந்த சல்பரை வந்து டேரெக்டாக அந்த பாத்திரத்துக்குள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொட்டிட்டு லேசாக வந்து தண்ணி தெளிச்சு இதை வந்து நான் உள்ளே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த சல்பரை வந்து கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். நடுவில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி கீழே மட்டும் சென்டரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக தெளிச்சிட்டு, அதாவது ஒரு 10 ml கூட ஊற்றக்கூடாது, அந்தளவுக்கு ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், நான் எப்படி தேய்ச்சனோ அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் தேய்ச்சேன். நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே அந்த பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு ஆசிட்டில் கழுவுனா நல்லா பளிச்சுன்னு மாறிடும். பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து நான் இதில் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பளிச்சுன்னு போயிடும். அந்த அழுக்கு எல்லாமே இந்த கருப்பு நிறமாக மாறிடுச்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு காட்டுறேன். ஏன்னா கையில் கேமரா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு. இதை பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு நான் இதுக்குள்ளே ஆசிட் ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன். ஆசிட் ஊற்றிட்டேன் பாருங்கள். ஊற்றவும் இன்னுமே கொஞ்சம் பளிச்சுன்னு மாறிடும். இதை நம்ம ஆசிட் ஊற்றிட்டு கழுவிட்டு மறுபடியும் வெயிலில் வைக்கும்போது இதை விட பளிச்சுன்னு மாறிடுங்க. பாருங்கள், இப்போ ஆசிட் ஊற்றி கழுவிட்டு இப்படி இருக்குது. இதை நான் போய் வெயிலில் காய வைக்க போகிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா பாத்திரத்தையும் நான் வெயிலில் காய வச்சுருக்கேங்க.
இப்போ நான் வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். வெயிலில் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எனக்கு கொடுத்த வேலை இந்த பாத்திரத்தை வந்து பளிச்சுன்னு மாற்றுறது. இதை வந்து நான் கரெக்டாக பளிச்சுன்னு மாற்றி கொடுத்துட்டேங்க. இதை வந்து இப்போ பாத்திர கடையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு எனக்கு 50 ரூபா தருவாங்கங்க. இதை நான் சேர்த்து வச்சு என் பசங்களுக்கோ இல்லை என் வீட்டுக்கோ ஏதாவது செலவு பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு அழுக்காக உள்ள பாத்திரத்தையும் பளிச்சுன்னு மாற்றுவேன். நான் ஆல்ரெடி இதே மாதிரி அன்னக்கூடையில் புது பாத்திரத்தை நான் எப்படி பளிச்சுன்னு மாற்றுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இட்லி பானையை அதாவது அது வந்து புது பாத்திரம். இது வந்து டேமேஜ் ஆன பாத்திரத்தை வந்து நான் புதுசாக மாற்றிருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நான் லைவ் போடுறது, வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.